கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலே இந்த முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாகவே ஆண்டுடைய வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய், இந்த மாதம் முழுவதும் நமக்கு போதுமான வார்த்தையாய் இருக்கிறபடியினாலே இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை நமக்கு கட்டளையிடுகிறதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இந்த இடத்துல ஆசாரியன் ஆகிய பினகாசுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆசாரியனாய் அவன் இல்லை, ஆனால் ஆசாரிய சந்ததியில் இருந்ததான பினகாசுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பிடித்த போது, தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களை வாதையாய் நிரப்பிக் கொண்டிருந்த போது, ஒரு துணிகரமான சம்பவத்தை பிரபுவாய் இருந்த ஒருவன் செய்கிறான். அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது சிம்ரி செய்கிறதான ஒரு துணிகரமான செயலை இந்த பினகாஸ் அழகாய் அந்த இடத்துல முறியடித்து அந்த இடத்துல தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தேவன் வாக்கு பண்ணுகிறார், உடன்படிக்கையாய் வாக்கு பண்ணுகிறார், சமாதானத்தை தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய அழிவு தான், கிட்டத்தட்ட 24,000 பேர் மரிக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொன்னபடியினாலே அவர் சமாதானத்தை கட்டளையிட்டு இந்த பினகாசை ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஆசாரியத்துவத்தின் ஆசீர்வாதத்திலே அவர் நடத்துகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த மாதம் நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான மாதமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் யுத்தமாய் இருக்கலாம், இதுவரைக்கும் போராட்டம் நெருக்கமாக இருக்கலாம், இதுவரைக்கும் பற்றாக்குறையாக இருக்கலாம், இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில் நான் எல்லாவற்றையும் தீர்த்து சமாதானத்தின் உடன்படிக்கை என்னோடு கூட பண்ணுகிறேன் என்று சொல்லி, இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த மாதத்தோடு கூட நின்று விடுகிறதா அல்ல, தொடர்ந்து நம்மை அவருடைய திட்டத்தில் எப்படி பினகாசின் மேலே ஆண்டவர் ஆசாரியத்துவத்தின் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தினாரோ, அதே போல நமக்கும் சந்ததியான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ ஜனமே, என்னென்ன காரியங்களிலே நீங்கள் யுத்தத்திலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களோ, நெருக்கத்திலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோடு கூட செய்து இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போக வேண்டாம், ஒரு பெரிய ஜெயத்தை இந்த மாதத்தில் நாம் காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் சமாதான காரணர். ஆண்டவரே, சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் சிலுவையிலே சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களோடு கூட செய்திருக்கிற தெய்வம் ஐயா, நீங்க இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் யுத்தம் ஓய்ந்து போவதாக, தேவனுடைய கோபம் ஓய்ந்து போவதாக, என்னென்ன காரியங்கள் இவர்களை பின்தொடர்ந்து வந்து நெருக்கி கொண்டிருந்ததோ அது எல்லாவற்றிற்கும் இன்றைக்கு ஒரு முடிவை நீர் உண்டு பண்ணி இந்த மாதத்தை ஆண்டவரே சமாதானத்தின் மாதமாய் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருடைய குடும்பத்திலையும் இந்த சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே அந்த சமாதானத்தின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. பிள்ளைகள் மேலே, வாலிப பிள்ளைகள் மேலே, முதியோர்கள் மேலே அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டாவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஒரு பெரிய ஜெயத்தை இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும். God bless you. God bless you.